கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக ஆதியாகமம் 41வது அதிகாரம் 42வது வசனம். பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையில் போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து. எனக்கு அருமையானவர்கள், இந்த இடத்தில் யோசேப்பினுடைய மேன்மையை குறித்து வேதம் சொல்லுகிறது. யோசேப்பு உயர்த்தப்படுகிறான். யோசேப்பு பார்வோனுடைய கையில் இருந்து அவனுடைய முத்திரை மோதிரத்தை கழற்றி யோசேப்பின் கையிலே போடுகிறார்கள். மெல்லிய வஸ்திரங்களை உடுத்தி பொன் சரப்பணி அவன் கழுத்திலே போட்டு அவனுக்கு சமமாக அவனை உயர்த்துகிறார்கள். யோசேப்பினுடைய வயது 30 என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இளம் வாலிபனாக இருந்த சமயத்தில் யோசேப்பு இந்த இடத்துல பார்வோனின் முன்பதாக உயர்த்தப்படுகிறான். பார்வோன் தன்னுடைய ஊழியக்காரரை பார்த்து சொல்கிறான், தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறு ஒருவன் உண்டோ என்று சொல்லி கேட்கிறான். எவ்வளோ அருமையான ஒரு சாட்சி பார்த்தீங்களா? யோசேப்பை குறித்து சொல்லும் பொழுது இவனிடத்திலே தேவ ஆவி இருக்கிறது என்று சொல்லுகிறான். யோசேப்புக்கு காரியங்களை வியாக்கியானம் பண்ணி கொடுத்த பொழுது அர்த்தத்தை சொன்னது நிமித்தமாக பார்வோன் இந்த இடத்திலே யோசேப்பை பார்த்து சொல்லுகிறான், இவன் தேவ ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு மனிதன். தேவ ஆவியினால் நிரப்பப்பட்ட இந்த மனிதனைப் போல வேறு ஒருவன் உண்டோ என்று சொல்லி அவன் தன் அரண்மனைக்கு இவனை அதிகாரியாக வைப்பேன் என்று சொல்லுகிறான். என் ஜனங்கள் எல்லாரும் உனக்கு அடங்கி நடப்பார்கள், சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாயிருப்பேன். எவ்வளவு மேன்மையை யோசேப்புக்கு பார்வோன் கொடுக்கிறான். இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையே, யோசேப்பை போல நாமும் தேவனுடைய சமூகத்தில் வைராக்கியமாக தேவ ஆவியை பெற்றவர்களாக நிற்கும் பொழுது கர்த்தர் கண்டிப்பாக உயர்த்துவார். உன் சூழ்நிலைகளை கண்டு பயப்படாதே. உன்னுடைய சூழ்நிலைகளை கண்டு நீ ஒதுங்கி பயந்து போகாதே. பார்வோன் எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரி ஆக்கினேன் என்று சொல்லி யோசேப்பை மேன்மைப்படுத்தினான். இன்றும் கர்த்தர் உன்னை உயர்த்த, இன்றும் கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்த அவர் வல்லமை உள்ள தெய்வமாக இருக்கிறார். அவருடைய கரங்கள் குன்றி போகவில்லை, அவருடைய வார்த்தை அழிந்து போகவும் இல்லை. அவர் சொன்னதை செய்கிற தெய்வம். யோசேப்பு 30 வயதாய் இருக்கும் பொழுது பார்வோனின் முன்பதாக நிற்கிறான். பார்வோன் அவனை உயர்த்துகிறான். இந்த வார்த்தைகளை கேட்கிற தெய்வ பிள்ளையை, என் இயேசு உன்னை உயர்த்த விரும்புகிறார். இயேசு உன்னை மேன்மைப்படுத்த விரும்புகிறார். அவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கால வேளைக்காக நன்றி ஆண்டவரே. அன்று யோசேப்போடு கூட இருந்த கர்த்தர் என்று கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு கூட இருந்து உயர்த்தும் ஆண்டவரே, உயர்த்தும் ஆண்டவரே. சமுதாயத்தில், சபையில் ஆண்டவரே, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தொழில்களில் உம்முடைய பிள்ளைகள் உயர்ந்து இருக்கட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.